ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஏனைய இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நிக்காட் சக்கரவர்த்தி தயாரிப்பிலே என் மகன் சிம்பு எஸ்டிஆர் நடித்திருக்கக்கூடிய இந்த வாழு திரைப்படத்தை தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட முடிவு செய்து கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ரமலான் மாதம் பிறந்த நாள் என்று ரமலான் மாதம் என்று பிறந்ததோ அந்த நாள் அன்று ஜூன் 19 அன்று ஜூலை 17 முதல் என்ற தேதியிட்டு இந்த திரைப்படம் வாழு திரைப்படம் தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிடப்படுகிறது என்று பத்திரிகைகளை செய்தியை பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தின் வெளியீடு தேதி வெளியிட்ட அன்றே நான் ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் ஜூலை 17 முதல் என்றுதான் நான் முதல் விளம்பரம் கொடுத்தேன். ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அது இறைவனுடைய நாட்டம் இருந்தால் ஜூலை 17 முதல் அந்த படம் வெளியாகும் என்ற கருத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஆக இறைவனுடைய நாட்டம் என்பது எதிலுமே அவசியம். இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் ஒருதலை ராகத்திலே உதயமான அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆக இறைவனுடைய எல்லாம் அல்ல இறைவன், நான் ஏக இறைவனை நம்பக்கூடியவன். அந்த எல்லாம் அல்ல இறைவன் பிரைஸ் தி லார்ட், அது ஆஞ்சநேயர் என்றாலும் சரி, அல்லேலூயா என்றாலும் சரி, அது அல்லாஹ் என்றாலும் சரி, நான் ஏக இறைவனை வணங்கக்கூடியவன். ஆண்டவனுடைய அருள் இருந்தால் ஜூலை 17 முதல் என்று அந்த தேதி நான் போட்டிருந்தேன். ஆனால் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அந்த படம் வெளியிடப்படும் என்று தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் ஜூன் மாதம் 17ஆம் தேதியில் 19ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினத்துக்கு முன்னால் வரை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அந்த தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று தொடர்ந்து விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை நாள் அந்த மேஜிக் ரேஸ் என்ற கம்பெனியுடைய லோகோவை அந்த நிக்காட் சக்கரவர்த்தியுடைய அவருடைய பேர் இடப்பக்கம் இருக்கின்ற வலப்பக்கம் இந்த மேஜிக் ரேஸ் கம்பெனி அந்த லோகோ இருக்கிறது. மத்தியில் தான் சிம்பு சினியார்ட்ஸ், டி ராஜேந்திரன் சிம்பு சினியார்ட்ஸ் இருக்கிறது. கீழே தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்று மேஜிக் ரேஸ் உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து வெளியிட்ட அந்த அதாவது விளம்பரம் போடப்பட்ட நாளிலிருந்து நேற்றைய தினம் வரை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன் இத்தனை நாள்? அவருக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஏன் இத்தனை நாள் பொறுத்திருந்து விட்டு இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கும் போதே அவர் உரிமையை கொண்டாடுவதற்காக சென்றிருக்கிறாரா? இல்லை, இந்த திரைப்படம் இந்த குறிப்பிட்ட தேதியிலே சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட இருப்பதை தடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்றிருக்கிறாரா என்பது மட்டும் பார்வையாளர்களாக உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் தெரியும் என்பதே உண்மை. ஆனால் வழக்கு மன்றத்துக்கு சென்றதற்கு பின்னால் வழக்கு நேற்று தான் விசாரணைக்கு வருகிறது. அவர் மீது நிக்காட் சக்கரவர்த்தி கேவியட் போட்டு வைத்திருக்கிறார். வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து கணம் நீதிபதி அவர்கள் அதை விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு நிக்காட் சக்கரவர்த்தியினுடைய பதிலை அவர்கள் தாக்கல் செய்வதற்கு டைம் கொடுத்து விட்டு வழக்கு ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பது ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்று ஒரு உருவகப்படுத்தப்பட்டு ஒரு வார்த்தை இன்றைக்கு மீடியாக்களிலே உலவி இருக்கிறது என்று சொன்னால் ஸ்டேட்டஸ் கோ என்று அவர் சொன்னதற்கு இந்த நிலை இருக்கக்கூடிய இந்த நிலை, அதாவது என்ன கேட்கிறார்? இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று மேஜிக் ரேஸ் கேட்கிறார்கள். இல்லை, இந்த படத்திற்கு அவர்கள் வெளியிடக்கூடாது என்று சொல்ல, அப்படி நீங்கள் தடை உத்தரவு கொடுத்து விடாதீர்கள் என்று
நிக்காட் சக்கரவர்த்தி சார்பிலே அவர்கள் கம்பெனியில் கேட்கிறார்கள். இந்த நிலைக்கு தடை உத்தரவு அவர் வழங்கியிருந்தால் இன்டரிம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் என்று கொடுத்திருப்பார்கள் அல்லவா? இன்டரிம் இடைக்கால தடை உத்தரவு என்ற வார்த்தை கனம் நீதிபதி அவர்கள் சொல்லாமல் ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும் போது இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்பதை சில மீடியாக்களில் போடுகின்ற போது அது ஒரு வேளை நீங்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களை அந்த மீடியாக்கள் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர்களை கொண்டு ஆலோசித்து விட்டு போட்டார்களா என்பதே என்னுடைய கேள்வி. ஒரு வேளை இது ஒரு வழக்கு சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கும் போது ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை இப்படி பயன்படுத்தி போடுகின்ற போது இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக ஆகிவிடாதா? ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது இது ஒரு சட்டத்திற்கு விவாதத்திற்குள்ள ஒரு விஷயமாக இருக்கும் போது வாழு திரைப்படத்துக்கு இடைக்கால தடை இந்த படம் வருமா வராதா என்ற ஒரு விவாத மேடையை உருவாக்கி இருப்பது. ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த விளம்பரத்தை போட்டு தமிழகம் எங்கும் இந்த படத்தை வெளியிடுவோம் என்று தமிழகம் எங்கும் இத்தனை திரையரங்குகளில் நான் ஒப்பந்தம் செய்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இப்படி இடைக்கால தடை உத்தரவு ஒரு வேளை திங்கட்கிழமைதான் 13ஆம் தேதி தான் வழக்கு நீதிமன்றத்திலே நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதற்கு பிறகு என்ன நீதிபதி தீர்ப்பு சொன்னாலும் அதற்கு தலைவணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கும் தலைவணங்க வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாதாரண திரைப்பட விநியோகஸ்தர், ஒரு சாதாரண திரைப்பட தயாரிப்பாளர். நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட நாங்கள் தயாராக இருக்கின்றேன், தலைவணங்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் அவர் இடைக்கால தடை உத்தரவு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் ஸ்டேட்டஸ் கோ என்று சொல்லி இருப்பதை நீங்கள் இடைக்கால தடை உத்தரவு என்று மீடியாக்களில் சில மீடியாக்களில் அதை போடுகின்ற போது இந்த படத்தை என்று ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு என்ன அந்த டெலிவரிக்கு கஷ்டப்படுகிறாரோ, பிரசவ வழிபடுகிறாரோ, அதை போல இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட ஒரு தயாரிப்பாளர் என்பவர் அத்தனை சிரமம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இது மிக வருத்தத்தை அளிக்கிறது. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துக்கு இன்னைக்கு சிலம்பரசனுடைய படம் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை தொடுகின்ற நிலையில் தமிழகம் எங்கும் சிலம்பரசனுடைய ரசிகர்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களிடத்திலே இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சாதாரண ரசிகர்கள் கூட, வெளியில போன குழந்தைங்கலாம் கூட ஜூலை மாதம் 17ஆம் தேதி வாழ வந்துருதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு திரைப்பட ரசிகர்களிடத்திலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாட்டு நல்ல ஹிட்டா இருக்குது. மக்களிடத்திலே இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. சாதாரண பொதுமக்கள் கூட சிலம்பரசன் படம் வந்து 3 மாசம் ஆகுத, தம்பி வந்துருமா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி வந்துடணும் என்று அவ்வளவு ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்படி திரைப்பட ரசிகர்களிடத்திலே இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பும் ஆவலும் இருக்கின்றது. ஆனால் திரையுலகத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு கூட்டம் மட்டும் இந்த படம் வந்துவிடக் கூடாது என்பதிலே குறியாக இருந்து ஒரு கூட்டம் சிலம்பரசனுடைய படம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. ஆனால் நான் ஆண்டவனை நம்புகின்றேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்வதை போல நான் கடவுளை நம்பக்கூடியவன், கடவுளை நம்புகின்றேன். திங்கட்கிழமை இன்னொன்னு, இந்த படத்துக்காக எனக்கு தமிழகம் எங்கும் ஆதரவு கொடுத்த அத்தனை பல திரையரங்கு உரிமையாளர்கள், இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களும் இந்த படத்தை விரும்பி போட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த நேத்தி வழக்கு வந்து ஒரு படத்துக்கு வழக்கு வர்றது என்பது புதிதல்ல. நான் 35 வருஷமா சினிமா உலகத்துல இருக்கிறேன், திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறேன். இறைவனோட அருளால சிம்பு சினியாஸின் சார்பாக படம் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் அந்த படத்தை சரியான முறையிலே அந்த தேதியிலே கொண்டு நான் வெளியிட்டிருக்கின்றேன் என்ற ஒரு நல்ல பேர் எனக்கு இருக்கின்றது. ஆனால் எதுவாக இருந்தாலும் வழக்கு மன்றத்திலே எந்த தீர்ப்பு கிடைக்கிறதோ அந்த தீர்ப்பை பொறுத்து, ஆனால் அதற்கு இடையிலே என்னுடைய திரையரங்கு உரிமையாளரிடத்திலும் ரசிகர்களிடத்திலும் நம்பகத்தன்மையை இடையூறு செய்கின்ற வகையிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது
ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையிலே, ஒரு விநியோகஸ்தர் என்ற முறையிலே, திரையுலகத்தை சார்ந்தவர் என்ற முறையிலே எங்களுடைய மனநிலையை மிகவும் பாதித்திருக்கிறது என்பதை மட்டுமே இதுல சொல்றோம். திங்கட்கிழமை தீர்ப்பு வர வரைக்கும் எங்களுடைய ரசிகர்கள், அதே மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள் தயவு செய்து பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும் இந்த பத்திரிகையாளர் இந்த ஊடக துறையை சேர்ந்தவர்களுடைய சந்திப்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரில மாறி படம் வரதுனால ஏதாவது சரி நடக்குது நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நான் சொல்றேன், ஜூன் மாசம் 19ஆம் தேதியிலேருந்து விளம்பரம் வெளியிட்ட பிறகு நேத்திய முன்தினம் மட்டும் வடக்கு மன்றத்துக்கு வந்து இந்த உண்மையிலே இந்த உரிமை வேணும்னு சொன்னா ஜூன் மாசம் 19ஆம் தேதி தமிழகம் எங்கும் சிம்பு சினிமாஸ் வெளியீடுன்னு போடுது. அப்பயே 19 விடுங்க, 20 விடுங்க, 21ஆம் தேதி வந்திருக்கலாம்ல. இவ்வளவுலாம் இருக்குங்க. மே மாசம் 9ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடுவேன்னு மேஜிக் ரேஸோட பேரை போட்டு இதே நிக்காட் சக்கரவர்த்தி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தப்ப இதே நிறுவனம் அப்போது என்ன செய்தார்கள்? அப்ப மட்டும் மௌனம் சாதித்து விட்டு இப்பொழுது மட்டும் டி ராஜேந்தர் சிம்பு சினிமாஸ் இந்த படத்தை வெளியிட்டு விடுவார் என்று தெரிந்த பிறகு இப்ப இந்த முயற்சி பண்றது, அதோட உள்நோக்கம் என்னன்னு எனக்கு புரியறவங்களுக்கு புரியும். ஒரே ஒரு நிமிஷங்க, நான் இப்ப கூட சொல்றேன், என்னுடைய மகனுடைய படம் இந்த வாழு திரைப்படம் மட்டுமல்ல, நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிலம்பரசன் நயன்தாரா நடிக்கக்கூடிய பாண்டியராஜ இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இது நம்மாடு படத்துக்கு கூட அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி சிலம்பரசன் படத்தை வெளியிட முடியாத அளவுக்கு ஒரு பின்னணியில, ஒரு திரைமறைவில் ஒரு மாபெரும் சதி நடந்து கொண்டிருக்கு. அத காலம் வரும்போது, நேரம் வரும்போதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர, இப்ப கோர்ட்டுல இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. திங்கட்கிழமை தீர்ப்பை நோக்கி காத்திருக்கேன். எல்லாத்த விட இறைவனோட தீர்ப்பை நோக்கி காத்துட்டு இருக்கேன். என்னன்னா, என்னோட மகன் கூட ஒன்று சொன்னாரு, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாருன்னு. அவர் சொன்னாரு, படத்தில் நடிச்சப்ப என் கையில காசு, என்னோட காசு போயிடுச்சுன்னு சொன்னது அவரு சம்பாதிச்ச காசு போயிடுச்சுன்னு தான் சொன்னாரு. ஏன்னா வாலு, வேட்டை மன்னன் 2 படத்துல அவர் நடிச்சாரு. அந்த தயாரிப்பாளரால அவர்கிட்ட சரியான சம்பளத்தை பெற முடியவில்லை. அவர் சம்பளத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தப்ப கூட அவருக்கா டப்பிங் பேசி கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்த நல்ல இதயம் படைச்சவன் என் பையன். அது மட்டும் என்னால சொல்ல முடியும். அது மட்டும் யாராவது ஒரு இயக்குனர் கஷ்டப்பட்டா கூட அவங்கள்ட்ட கூட அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் பண்ணி கொடுக்கக்கூடிய, படம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் படைச்சவன் என் பையன். யாருக்கா இருந்தாலும் உதவிக்கரம் நீட்டக்கூடியவன் என் பையன். அதனால அவன் சம்பாதிச்ச பணம், அந்த படத்தோட பணம் அவனுக்கு வரல, அது தன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னார தவிர, அவனுடைய அந்த பையனுடைய தந்தையாகிய நானும் அவருடைய தாயார் உஷா ராஜேந்தர் ஆகிய நாங்களும், நான் இந்த இடத்துல இருக்கிறோம்னா இந்த இந்தி பிரச்சார சபால இருந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து சம்பாதிச்சு அத்தனை கோடி சொத்து வச்சிருக்கேன் என் பையனுக்கு. நான் அத்தனையோ கோடி எவ்வளவோ சொத்து வச்சிருக்கேன். அந்த சொத்துலாம் எனக்கு பெரிய சொத்து இல்ல. நான் பெற்றெடுத்த மகன் சிலம்பரசன் தான் என்னோட சொத்து. என்னுடைய குழந்தைங்க தான் என்னோட சொத்து. சிலம்பரசன், தமிழ் இலக்கியா, குரலரசன், இதுதான் பெத்த பிள்ளைங்க தான் சொத்து. ஒரு குழந்தைங்க தன்னுடைய பெத்த புள்ள விருது வாங்கும் போது அதை தாங்கி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்கறவங்க மட்டும் சரியான அப்பம் கிடையாது. தன்னுடைய பையன் விழுந்து விடக் கூடாதுன்னு தாங்கி பிடிக்கிறான அவன் மட்டும்தான் சரியான தந்தை. என்னுடைய மகனுக்காக உலகத்திலேயே ஒரு பையன் சொல்றான், என் தந்தை எனக்கு இருக்கக்கூடிய திறமை எல்லாம் எல்லாமே எங்க அப்பா கொடுத்ததுன்னு சொல்லக்கூடிய இப்படி ஒரு மகன். எல்லாத்த விட நான் சம்பாதிச்ச பணத்துல அந்த பணம் போயிடுச்சு, ஆனா இதற்காக போய் என் தாய் தந்த இடத்துல போய் நின்று அந்த பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய நல்ல உணர்வு. எத்தனை பசங்க அப்பா அம்மாவோட சொத்தை சுரண்டுன்னு நினைக்கக்கூடிய உலகத்துல எங்க அப்பா அம்மா நான் சம்பாதிச்ச காசு என்கிட்ட இல்லைங்கிற நேரத்துல எங்க அம்மாட்ட போய் காசு கேட்கறதுக்கு சங்கோச்சப்படன்னு சொன்ன ஒரு அற்புதமான இதயம் படைத்த, ஒரு அற்புதமான திறமை படைத்த இந்த சிம்புவின் வாழ்க்கையை எந்த இருள் சூழ நினைத்தாலும், இன்னொன்னு ஒரு படம் என்னைக்கு எந்த தேதியில ரிலீஸ் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்ல, எந்த தகுதியில ரிலீஸ் ஆகுதுன்னு தான் முக்கியம். அதோட டேட் முக்கியம் இல்ல, இறைவன் எழுதி வச்ச அந்த ஃபேட் தான் முக்கியம். தலைவிதியை நான் நம்புறேன். இன்னொன்னு நான் தேதி கூட போட்டது ஜூலை 17 முதல் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால்
எல்லாம் அல்ல இறைவனின் நாட்டம் இருந்தால் மட்டும்தான் போட்டேன். இப்பவும் கூட சொல்றேன், ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு நிக்கக்குள்ள ஒரு பிரசவ வழியில ஒரு தாய் ஒரு பெண் துடிச்சா அந்த பெண்ணுக்கு உதவி பண்ற மாதிரி அந்த உதவிக்கு மட்டும்தான் டி ராஜேந்தர் சிம்பு சீனியர்ஸ் போயிருக்கு. இது நான் எடுத்த படம் அல்ல. இந்த படத்தை வாங்கி நான் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வெளியிடல. ஒரு தயாரிப்பாளருக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று சென்றிருக்கிற இந்த ஜூலை 17 எனக்கு இஸ்லாத்து மேல நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் சொல்றேன். குர்ஆன்ல ஒன்னு சொல்லப்படும், அதாவது ஃபா இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், ஃபா இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான், இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரான். என்னன்னா, உங்களுக்கு நாங்கள் ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் மீண்டும் இன்பத்தை கொடுப்போம். உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் நாங்கள் மீண்டும் இன்பத்தை கொடுப்போம்னு என் மகனுக்கு அளவுக்கு அதிகமான சோதனைகளையும் துன்பத்தையும் நான் மனிதர்கள் ரூபத்தில் சொல்லவில்லை, இறைவன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவன் என் மகனுக்கும் சரி எனக்கும் சரி என் இல்லத்துக்கும் சேர்ந்தவர்களுக்கும் இறைவன் இந்த துன்பத்தை கொடுத்திருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு இன்பத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் நிக்காட் சக்கரவர்த்தி, அவரிடமிருந்துதான் நான் வாங்கி, இன்னொன்னு இந்த படத்தை ஒரு விநியோகஸ்தர்ங்கிற முறையில இப்ப மதுரையிலையா அங்க என்ன பிரச்சனை இருக்கோ அதை விநியோகஸ்தர் சங்கத்தின் மூலமா தீர்த்து, டிகேயா அந்த விநியோகஸ்தர் சங்கத்தின் தீர்த்து மதுரை, திருநெல்வேலி, மதுரை ஏரியா, கோயம்புத்தூர் ஏரியா, சேலம் ஏரியா, திருச்சி ஏரியா, சவுத்தார்காடு, நார்த்தார்காடு, செங்கல்பட்டு சிட்டி, இத்தனை விநியோகஸ்தர் சங்கத்தின் தலைவர்களோடு பேசி யாராருக்கு என்னென்ன பாக்கி இருக்கு, அவங்களோட வட்டி கிட்டிலாம் போய் குறைச்சி எவ்வளவு ரூபாய்க்கு ஒத்துக்கிறாங்க எல்லாத்தையும் பேசி கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி யாராருக்கு எங்கெங்க கொடுக்கணுமோ எல்லாத்தையும் அதெல்லாம் அந்த பண பாக்கியெல்லாம் கொடுத்து முடிச்சாதான் சார் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அத்தனை விநியோகஸ்தர் சங்கத்தின் தலைவர்களிடத்திலும் பேசி அவர்களிடத்தில் அவங்களோட ஒப்புதலை பெற்று அதே மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஒத்துழைப்பையும் பெறத்துக்கு முயற்சி பண்ணி தான் சார் ஒரு படத்தை ஒரு திரைப்பட விநியோகஸ்தரான வெளியிடறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனால் மேஜிக் ரேஸை போன்றவர்கள் எல்லாம் இந்த திரைப்படத்துறையில் விநியோகஸ்தர்களா, தலை சிறந்த அவர்கள் தயாரிப்பாளர்களா? இதற்கு முன்னால் எத்தனை படத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள்? ஒரு வெளியிடுறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஜூன் மாசம் 19ஆம் தேதி விளம்பரம் போட்டதிலிருந்து முந்தைய தினம் வரைக்கும், நேற்றைய முந்தைய தினம் வரைக்கும் பொறுத்திருந்து விட்டு, அப்ப திரைப்பட தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி என்ன ஏதோ ஒரு பேமெண்ட் கொடுக்கணும்னா அந்த கொடுக்கிற பேமெண்ட்டை வாங்கி கொண்டு சமாதானமாக போவதாக சொல்லிவிட்டு, இப்பொழுது கடைசி நேரத்தில் ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி ஒரு மிரட்டல் பாணியில ஒரு இதை பண்ணிட்டாக்கா மேல ஏதாவது பணம் பறிக்கலாமா என்ற ஒரு எண்ணத்துல தான் சில பேர் செயல்படுறாங்க. இன்னொன்னு, 17ஆம் தேதி இந்த படம் வந்து விட்டால் தமிழ்நாட்டில் பல பெரிய திரையரங்குகளை டி ராஜேந்தரோட மகனுடைய சிலம்பரசன் படத்துக்கு டி ராஜேந்தர் புக் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை கெடுக்க வேண்டும், இதை சிதைக்க வேண்டும், இது மட்டுமே சிலரது நோக்கம். இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நான் இறைவனை நம்புறேன். சரியான நேரம் வரும்போது மட்டுமே சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா, நாங்க இந்த படத்தை என்னுடைய இந்த பையனோட படத்தை வெளியிடுறதுக்கு அவ்வளவு ஒரு சிரமப்பட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், நீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பு வந்தாலும் தலைவணங்க நான் தயாரா இருக்கேன். ஏங்க நான் இன்னைக்கு ஒரு சினிமாக்காரனா தான் சார் பதில் சொல்றேன். அது திரையுலகத்திலே இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் உருவெடுத்துருச்சு சார். திரையுலகத்துல தாங்கள் சார்ந்த படத்தை தவிர அடுத்தவர்கள் படத்தை வெளியிடுவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்களோட படமே இன்னைக்கு சின்ன பின்னமாகிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ண விடாம சித்திரவதை பண்ணக்குள்ள மீடியாக்கள் நீங்கள் திரையுலகத்தில் இந்த சூழ்நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் சொல்றேனே தவிர ஒரு நீதிமன்றத்தில் ஸ்டேட்டஸ் கோன்னு சொன்னதெல்லாம் கூட இடைக்கால தடை உத்தரவுன்னு போட்டு உங்களுடைய சட்ட ஆலோசகர்கிட்ட கொஞ்சம் யோசிங்க. இதுதான் ரொம்ப மனசை புண்படுத்துது என்பதை உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான கோரிக்கை வைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம்.
இந்த படத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல இவ்வளவு ஏரியாவுக்கும் 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோன்னு அந்த அமௌண்ட் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போதே இது நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது திரையுலகத்தை சார்ந்தவங்களுக்கு தெரியும். இப்ப ஊடகத்துறையை சார்ந்த விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். சார் ஒரே ஒரு நிமிஷம், சினிமா உலகத்துல ஒப்பந்தம் என்பதற்கு விவரம் உள்ளவனா ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடணும் இருக்காங்க. பணம் கொடுக்கணும் பணம் வாங்கணும்னு சொல்லக்குள்ள திரையுலகத்துல பல பேட்ட வெள்ளை காகிதத்திலே கையெழுத்தை வாங்கிவிட்டு அதுல ஃபில்அப் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேர் செய்கிறார்கள் என்பதும் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை. எது எங்க நடந்ததுலாம் நான் பேச தயாரா இல்ல. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதனால எனக்கு அது பத்திலாம் தெரியாது. நான் நிக்காட் சக்கரவர்த்தியிடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாவிலும் யாரிடத்துல என்னென்ன கமிட்மெண்ட், அவர் யார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இந்த படத்தை ஒரு ஏரியாவை இவர்கிட்ட பணம் வாங்கிருக்கலாம், அவர்கிட்ட வாங்கிருக்கலாம், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் நான் படத்தை வாங்கி வெளியிடறதுக்கு முயற்சி பண்றேன். அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு இந்த அடுத்த மீதி பணத்தை இன்னொன்னுங்க, வேட்டை மன்னன் ஒரு படம் 50-60% எடுத்து வச்சிருக்கிறார். ஒரே படத்துல எல்லா பணத்தையும் கொண்டாந்து வச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கிட்ட போய் கழுத்துல கத்தி வைக்கல எந்த விதத்துல நியாயம்? அடுத்த படத்துல மீதி தரேன்னு சொன்னதை ஒத்துக்கிட்டு இப்ப கடைசி நேரத்தில் முடியாது மீதி பணமும் வேணும் என்று சொல்லும்போது ஒரு படத்தை வெளியிட முடியாமல் தடுக்க வேண்டும். வெளியிட முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் மேற்கூட்டி ஏதாவது பணம் வாங்கிட முடியுமா? அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல முயற்சி. ஒண்ணு இல்லைங்க, இது நம்மாளு என்ற ஒரு படத்துக்கு செங்கல்பட்டு ஏரியா மேல ஒரு படத்துக்கு நான் பணம் சிம்பு சினியார்ஸ்ல கடன் வாங்கியிருக்கிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஒப்பந்தம். ஆனால் இது நம்மாளு படத்தை விட்டுட்டு சிம்பு சினியார்ஸ் ப்ரொடியூசர் பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளரா அந்த படத்துக்கு பணம் வாங்கியிருக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டரா இந்த படத்தை வெளியிடும் போது வாழும் திரைப்படத்தை வெளியிடக்கூடாது, எனக்கு இது நம்மால வாங்கின பணத்தை கொடுத்துடணும்னு ஒப்பந்தத்தை மீறி வழக்கு மன்றத்துக்கு போறாங்கன்னா என்ன கொள்கை, என்ன நோக்கம்? இந்த வாழு திரைப்படத்தை, இந்த சிலம்பரசனுக்கு திரைப்படத்தை, இந்த சினிமா இன்னைக்கு வந்துடக்கூடாது. அப்ப இந்த படம் வந்துட ஒரு மனிதனை வரக்கூடாதுன்னு ஒரு பந்த தண்ணியில வச்சு அடுத்துனா அந்த பந்து பிச்சுக்கிட்டு தான் சார் வெளியில வரும். விநியோகஸ்தர் சங்கத்தில் யார்கிட்ட என்ன ஒத்துழைப்பு கேட்டுமோ கேட்டேன். ஓரளவுக்கு விநியோக சங்கத்தில் ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க. திரையுலகத்தை சேர்ந்த சில பேர் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி. ஒத்துழைப்பு கொடுக்காமல் திரைமறைவிலே எங்களுக்கு எதிராக இந்த சதி பின்னணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி இறைவன் இருக்கான் பார்த்துப்போம், அவ்வளவுதான். நோ கமெண்ட்ஸ். இல்ல இது விநியோக பிரச்சனை இல்ல சார், இது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. இவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னொன்னு ஸ்டேட்டஸ் கோன்னு கொடுத்ததே இடைக்கால தடை என்று சொல்லி நாங்க புக் பண்ணி வச்சிருக்க தியேட்டர்லாம் சிதைக்கக்கூடிய அளவுக்கு சிதைச்சு இன்னும் எவ்வளவு சின்ன பின்னம் ஆக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி நடக்கும்போது இதற்கு பிறகு என்ன என்னோட ரசிகர்களை கடவுள் என்னை காப்பாற்றுவார், என்னையும் என் மகனையும் கடவுள் காப்பாற்றுவார். கடவுளை நம்பக்கூடிய நான் கடவுளுடைய நம்பிக்கையின் பேரில் போராடி கொண்டே இருப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும். என் மகன் மேல இத்தனை வருஷம் ஆயும் 3 வருஷம் ஒரு படம் ஆனாலும் அந்த ரசிகர்கள் என் மேல, என் பையன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு, அதுதான் இந்த உலகத்தில் நாங்க சம்பாதிச்ச சொத்து. அது 200க்கு மேல பண்ணிருக்கேன். 300 தியேட்டர்களை தொடக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு இது பண்ணுங்க சார். வேறொரு நடிகர் என்று தயவு செய்து என்கிட்ட நான் யாருடைய பேரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை சார். நான் ரொம்ப சாதாரணமானவன் சார். நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் என் மகன் பெற்றெடுத்த என் பையனுடைய படத்தை வாங்கி வெளியிடக்கூடிய ரொம்ப சாதாரணமானவன். நான் சாதாரண சிம்பு சினியார்ஸ் ஒரு சாதாரணமான நான் ஒரு ரொம்ப சாதாரணமானவன் சார். நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ திரையரங்குகள் இருக்கு. அதுல யாருக்கு வேணாலும் யாரோட படம் வேணாலும் எப்ப வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அது அவங்க இஷ்டம் சார்.
இதெல்லாம் போய் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துல இன்னொன்னு சார், நான் தமிழ் திரைப்பட உலகத்துல இருக்கக்கூடிய எந்த சங்கங்களிலும் எனக்கு இல்ல பதவி. நான் என்னுடைய தந்தை என்ற முறையில் என் மகனுக்கு செய்ய வந்திருக்கிறேன் உதவி. தமிழ் திரையுலகத்தின் எந்த சங்கத்திலும் எனக்கு இல்லையப்பா பதவி. இல்ல, நான் அடுத்தவங்க மேல குறை சொல்றதை விட காலம் என்ற இதுக்கு முன்னாடி எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். கால நேர சூழ்நிலை என்ற ஒன்றும் இருக்குல்ல. நான் ஏன் அடுத்தவங்க மேல மட்டுமே குறை சொல்லணும்? இன்னொன்னு, அடுத்தவங்களுடைய சதியை சொல்லி விதியிடம் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய மதி இல்லை. ஒரு நிமிஷம், யாரு மேல மரியாதைன்னா கடவுளே ஆனாலும் சரி, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகவாதிகளும் ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். இதை முதல்ல தெரியும். 100க்கு 100 இந்த உலகத்துல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க. நெகட்டிவ்னு ஒன்று இருந்தா ஒன்று பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும். நமக்கு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். என் மகன் மேல இந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் செலுத்தக்கூடிய எத்தனை தாய்மார்கள். சின்ன வயசுல இருந்து அந்த பையன் மேல நான் எடுத்த படங்கள்லாம் அத்தனை படங்கள் எடுத்திருக்கேன். உறவை காத்த கிளி, மைதில் என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியனது சாந்தி, எங்க வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், சபாஷ் பாபு, மோனிஷா என் மோனிலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் அடிவிதல்னு சின்ன குழந்தையிலேருந்து படிப்படியா ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் அந்த பையனை சேர்த்து வச்சிருக்கேன். என் பையனை அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டத்தை அதை தக்க வச்சிருக்கான். நான் கொண்டு போய் சேர்த்தேன். அதை போய் என் பையன் தக்க வச்சிருக்கிறாரு. அது அவருடைய திறமை. அதனால இந்த பையனோட படம் ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளவு பேரு இன்னைக்கு பிரார்த்தனை பண்றாங்க. இந்த நிகழ்ச்சி இதழ் மூலமா கூட என் மகனுக்காக நல்ல இதயங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று, பிரார்த்தனை செய்வார்கள், செய்ய வேண்டும் என்று மட்டுமே நான் கேட்கிறேன். தவிர நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி அதெல்லாம் பேசுற இடத்துக்கு நான் இல்லை. திங்கட்கிழமை கோர்ட்ல எந்த முடிவு வந்தாலும் தலைவணங்க தயாரா இருக்கேன் சார்.